ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ முக்கியமான டாபிக்னா என்னென்னு யோசிக்கோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத ஜாப்பாக இருக்கும், ஐ நோ. பட் அந்த ஜாப் கிடைக்கும்போது என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒருத்தருக்கு இருக்கணும், என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் எலாபரேட்டாக பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஜாப்னு போனோடனே விஷயம் என்ன எதிர்பார்ப்போம்னா, சேலரி நோ, அதுக்கு நோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்க்கணும் உங்களுக்கு கிடச்சிருக்க வேலையில், சரிங்களா? போங்க, அங்கே போயிட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கும்போது ஒரு சில இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணுற இடத்துல தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னமும் உங்களுக்கான ஸ்கில்ஸ் அது ரிலவெண்ட்டாக அதிகமாகும். ஸோ கற்றுக்கங்க. விஷயம் உங்கள் ஃபஸ்ட்டு ஜாப். தென் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் போனோடனே நீங்கள் ஃப்ரெஷர்ன்றனால மொத்த பொறுப்பையும் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சீனியர் இருப்பார். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். பட் நீங்கள் அவரவே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தென் தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ சேலரி, சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சேலரி எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்குள்ளே போனாலும் இனிஷியலாக உங்கள் சேலரி கம்மியாக தான் இருக்கணும். ரீசன் என்னென்னா, நம்ம ஃப்ரெஷர், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அங்கே போயிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் லேர்ன் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரின்ற ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க, லேர்னிங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தமாக பாருங்கள். டிசிப்ளின் இன் தி சென்ஸ், அந்த கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம், அதுக்கு பாலிசிஸ் இருக்கலாம், ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? எல்லா கம்பெனிலையும் டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டு, ஒர்க் தான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நானும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான், அதுக்கப்புறம் தான் ஒர்க்கு. அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசிஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். லைக் டைமிங்காக இருக்கட்டும், அட்டண்டன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை முடிக்கிற டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். தட்ஸ் கம் அண்டர் டிசிப்ளின். தென் ப்ரெஷர், சரிங்களா? ப்ரெஷர் அண்ட் டெட்லைன். ஓகே, நீங்கள் உங்களுக்கான ஒரு டாஸ்க் அலாட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் போகிற கம்பெனியில். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கலாம். அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை கற்றுக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த லெவல் போகிறதுக்கு. ஸோ கொடுத்துருக்க டேட்டில் நமக்கான கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. ப்ரெஷர்லேயும் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங்லேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஈவன் தோ ப்ரெஷராக இருந்தாலுமே நம்ம கொடுத்துருக்க கமிட்மெண்ட்டை நம்ம முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கோங்க. தென் குயிக் ப்ரொமோஷன். இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் உங்களோட ஆட்டிடியூடில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் லீட் பண்ணும் அடுத்து நீங்கள் எந்த கேட்டகரி போக போகிறீங்க அப்படின்றத. ஸோ குயிக்காக ப்ரமோஷன் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா கம்பெனியுமே புதுசாக வர்ற ஸ்டாஃபு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்படின்றத ஓப்பன் டாக்காக தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு சில கம்பெனியில் பாலிட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க. ஸோ நீ நல்லா பண்ணுறியா, உன்னை அடுத்த லெவல் வளர்த்து விட்றது தான் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு, சரியா? ஸோ போகிற இடத்துல உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. ரிவார்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடியே தேடி வரும், நீங்கள் தேடி போக தேவையில்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லா விஷயமும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பெனிக்குள்ளே ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே போனோன்னே என்னென்ன விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சிம்பிள் தான், அது ரொம்பலாம் எலாபரேட்டாக சொல்ல போகிறது கிடையாது. என்னென்ன விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு நிறைய சம்பளம் வேணும் அப்படின்றத தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், கம்மியான சம்பளம், அதிகமான லேர்னிங்ஸ், இதுதான் நீங்கள் ப்ரியாரிட்டியாக பார்க்கணும். தென் ரெண்டாவது விஷயம், டெட்லைன் இருக்கே, ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் வேணாம். ஸோ டெட்லைன் இருந்தாலும் அதை பிஃபோர் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கமிட்மெண்ட்டை முடிச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன டெட்லைன் இருக்கே அப்படின்றத டார்கெட்டை வச்சுக்கிட்டே இருக்காதிங்க, அது கரெக்டாக இருக்காது. பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் போனோடனே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, சரியா? இது நான் நல்லா தானே பண்ணுறேன், எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா என்ன அப்படின்ற கொஷின்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வேணாம். ஏன்னா மினிமம் நீ ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்கனால மினிமம் 6 to 1 year ஆகும் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, உனக்கு அந்த ஒர்க்கோட கல்ச்சரை பற்றி ஃபுல்லாக உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கண்டிப்பாக 1 year ஆகும். ஸோ நீ எதுவுமே யோசிக்க வேணாம். ஸோ போனோடனே உனக்கு பெருசாக டாஸ்க் கொடுக்கணும், இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பெலாம் வேணாம். அதெல்லாம் டீமை கொடுத்தோன்னே நீ வழி நடத்து அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் டைம் எடுக்கும், ஒரு மினிமம் 2 to 3 years ஆகும். ஸோ நீ எல்லாம் அதுக்கு முன்னாடி நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா ஒர்க் பண்ணு, அடுத்த போயிட்டே இருப்பேன், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ
இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ புதுசா நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க. நான் இப்போ தான் 3rd இயர் முடிச்சிருக்கேன். நான் இப்போ தான் பிஜி முடிச்சிருக்கேன். நான் போகிற இடத்துல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் இதில் சொல்லிட்டேன். இதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் கார்த்திக், அருண் கார்த்திக். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே கூட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஓகேவா? பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.